சோ எந்த பக்கம் எந்த தீரியில பார்த்தாலுமே அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறத நம்புறாங்கல்ல. சில பேர் சொல்றாங்க முருகன்லாம் வந்து யாருமே சாமி கிடையாதுப்பா, அவர் உனக்கு முன்னாடி வந்தவர், சரி இருந்துட்டு போட்டும், என் தாத்தாவா இருக்கட்டும், இல்ல எனக்கு முன்னாடி இந்த மண்ணா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அந்த பேசிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெருக்கமான ஒரு இடம் இது. அது இங்க இருக்க நீங்க எந்த முருகன் கோயில் போனாலும் சரி, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்து ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த முருகன் கோயிலுக்கு போலாம், இங்க 2 பேர் பேசுவாங்க, நீங்க இந்த முருகன் கோயில் போயிருக்கீங்களா, இந்த முருகன் கோயில் போயிருக்கீங்களா. என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா, எந்த ஒரு முருகனை பார்த்தாலும் எல்லா முருகனும் ஒரே மாதிரி இருக்கிறதுல, ஒரே மாதிரி சிரிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க. இதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் அதை உணர முடியும். லைக் வடவழி எப்படின்னா அவர் ஒரு மாதிரி சம பவர்ஃபுல், ஒரு மாதிரி டிவைட். நம்ம போயிட்டு இருக்கப்பே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு ரொம்ப உண்மையை இன்னைக்கு நடந்தது. ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், இந்த பக்கம் உள்ள இருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்க யாரும் இந்த பக்கம் வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தேவைங்கிறத அப்பப்போ அது உண்மையான தேவையா இருந்தா, உண்மையான நம்பிக்கை இருந்தா தாராளமா கிடைக்கும். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் பாக்ய ரகசியம்.